அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து சாலிடா வந்து எங்கேயுமே கம்யூனிகேட் ஆகல. விஜய் வித்யாஸ்ரம்ல இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசியை கட் பண்ணிட்டு 2 லாங்குவேஜ் பாலிசியை மாத்திட்டு மேடையில வந்து 2 லாங்குவேஜ் பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா அந்த கெட் அவுட் அப்படிங்கிற அந்த ஹிந்தி எதிர்ப்பு சைனேஜுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ண சொல்றாங்க. ஆனா அவர் ஒதுங்கி போயிடுறாரு. இந்த பண்ணையாறு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பிஜேபி குறிப்பிடுறாரா, டிஎம்கே குறிப்பிடுறாரா? நேத்து வரைக்கும் படம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தன்னை வந்து எம்ஜிஆரோடையும் இல்ல அறிஞர் அண்ணாவோடையும் கம்பேர் பண்ணிக்க. பட் தேர்தல் யூகம் வகுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலை சீஃப் கெஸ்டா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல காட்டுறதே ஃபேன்ஸ் நடத்தக்கூடிய கட்சியாவே இருந்துருமா, மக்கள் கட்சியா மாறுமா? 3 லாங்குவேஜ் பாலிசியை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய அரசியல் நாடகம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் யூகங்கள் வகுத்தாலும் இன்னும் பல வருடங்கள் விஜய் அவர்கள் அரசியல் படுத்தினாதான் அரசியல சக்சஸ் ஆக முடியுமே தவிர. லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆக்டர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஃபவுண்டரா இப்ப இருந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா அவருடைய பார்ட்டியோட ஆனுவல் ஃபங்க்ஷனை கொண்டாடினாரு. அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடும் பொழுது அவருடைய சீஃப் கெஸ்டா பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு இருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் நம்மளுக்குலாம் தெரியும், அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஜன் சூரஜ் பார்ட்டி, ஜேஎஸ்பி பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் யாரு? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஜேபி, டிஎம்சி, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல வந்து டிஎம்சி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு, லாஸ்ட் டைம் டிஎம்கேக்கும் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தது நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவருடைய பார்ட்டி ஆனுவல் ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆனுவல் ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது முக்கியமான 3-4 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கொள்கை, அப்புறம் பாட்டு, ஃபிளாக் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதை தாண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல ஒரு அவுட்வர்டு பிராண்டிங் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரே தவிர அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து சாலிடா வந்து எங்கேயுமே கம்யூனிகேட் ஆகல. அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஆகப்பட்டது சாலிட் ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பட் ஹவவர் 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மீட்டிங்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வராரு அந்த ஃபங்க்ஷனுக்கு. கூட்டிட்டு வரும்பொழுது பார்க்குறவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகார்ல பிறந்தவர், அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காரு. அவருடைய வேலை என்ன? தேர்தல் யுகங்களுக்கு ஒர்க் பண்றது. இஸ் நாட் ஈவன் அ கோயலேஷன் பார்ட்னர். நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து கோயலேஷன் வந்து டிவிக்கு கூட இருக்க போறது இல்லை. பட் தேர்தல் யூகம் வகுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலை சீஃப் கெஸ்டா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல காட்டுறதே ஒரு பயனுள்ளது கிடையாது. அதுவும் முக்கியமா பிரசாந்த் கிஷோர் வந்து ஹிந்தி பெல்ட்லேருந்து வராரு, பீகார்லேருந்து வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கெட் அவுட் அப்படிங்கிற அந்த ஹிந்தி எதிர்ப்பு சைனேஜுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ண சொல்றாங்க. ஆனால் அவர் ஒதுங்கி போயிடுறாரு. ஸோ அதுலேயே என்ன புரியுதுன்னா, ஒரு ஹிந்தி பெல்ட்ல இருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அவர் முன்னாடி வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து எதிர்க்கக்கூடிய விஷயங்களை பேசும்பொழுது அதுவே ஒரு முரண்பாடாக தான் இருக்கு. டெஃபினட்டா இது வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுல வேற பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து பீகார்ல இருந்து வந்தவரை வந்து சீஃப் கெஸ்டா காட்டுறது வந்து 2வது இஷ்யூவா எல்லாரும் பார்க்கிறாங்க. 3வது இஷ்யூ என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து எதிர்க்கிறேன், அதில் வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடுறாங்க. ஸோ அதனால வந்து அவருடைய கொள்கையாகப்பட்டது எந்த காரணத்துக்கு கொண்டும் 3rd லாங்குவேஜ், அதாவது 3வது லாங்குவேஜ் வந்து வரக்கூடாது, 3 லாங்குவேஜ் பாலிசி வரக்கூடாதுன்னு சொல்லி விஜய் பேசிட்டு இருக்காரு. பட் அதுலேருந்து பார்க்கும் பொழுது நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், விஜய் வித்யாஸ்ரம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தை விஜய் அவர்களுடைய ஃபேமிலியே வந்து ரன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் பொலிட்டிஷியன் கிட்ட நீங்கள் எப்பயுமே வந்து போய் கேட்டிங்கன்னா, என்னங்க நீங்கள் வந்து ரன் பண்ணுறது வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அதில் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி நடத்துறீங்க, ஆனால் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து எதிர்க்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, அது என் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, அரசியல் வேற, எனக்கு வந்து அரசியல் களத்தில் வந்து நான் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து ஜென்ரலாக பொலிட்டிஷியன் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில தான் விஜய் அவர்கள் பேசும்பொழுது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துக்கு 2 லாங்குவேஜ் பாலிசியை தாண்டி 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்ஃபேக்ட் நம்மளே கூட பேசும்பொழுது பல இடங்கள்ல வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறதும் தப்பு, அதை படிக்கிறத தடுக்கிறதும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல
குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பசங்க இல்ல லெஜிஸ்லேட்டரோட பசங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களோட பசங்க, அதாவது ஐஏஎஸ் அதிகாரியோட பசங்க, தாசில்தாரோட பசங்க, விஓ பசங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லித்தரக்கூடிய கவர்மெண்ட் டீச்சரோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஏற்றினாதான் 3 லாங்குவேஜ் பாலிசியோ இருக்கக்கூடிய 2 லாங்குவேஜ் பாலிசியோ கூட என்ஹான்ஸ் பண்ண முடியும், மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல. அதை தெரிஞ்ச விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையும் பண்ணாம கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்ல இங்க தமிழ்நாடு மாணவர்கள் 3 லாங்குவேஜ் பாலிசியை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய அரசியல் நாடகம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டெஃபினட்டா இது அரசியல் நாடகம் தான். காரணம் என்ன, பள்ளிக்கூடம் நீங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அந்த பள்ளிக்கூடத்துல 3 லாங்குவேஜ் பாலிசி வச்சிருக்கீங்க, பணம் வாங்கி அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, பணம் வாங்கி நடத்தும் போது எவ்வளவு வேல்யூ 3 லாங்குவேஜ் பாலிசி இருந்தா, இல்ல பேரண்ட்ஸ் 3 லாங்குவேஜ் பாலிசி எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தா பள்ளிக்கூடத்துல ஒரு ஆஃபரிங்கா கொடுப்பீங்க, அதுவும் விஜய் வித்யாசிரம்ல. அதே 3 லாங்குவேஜ் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரத நீங்க எதிர்க்க வேணா நான் சொல்லல. விஜய் வித்யாசிரம்ல இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசியை கட் பண்ணிட்டு 2 லாங்குவேஜ் பாலிசியை மாத்திட்டு மேடையில 2 லாங்குவேஜ் பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அவருடைய பள்ளிக்கூடத்துல 3 லாங்குவேஜ் பாலிசி, அவர் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்துல, அதுவும் அவர் பேர்ல நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்துல அவருடைய தந்தையார் சேர்மனா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, இணையதளத்துல பல பேர் ஷேர் பண்ணதுல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல 3 லாங்குவேஜ் பாலிசி வச்சுக்கிட்டு பப்ளிக்ல 2 லாங்குவேஜ் பாலிசியை சப்போர்ட் பண்றது முறையானது அல்ல. இது மக்கள் நம்ப மாட்டாங்க. இதை தாண்டி நான் 3 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா 2 லாங்குவேஜ் பாலிசி வேணுமான்ற பாயிண்ட்டுக்கே போல, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துடைய தரத்தை உயர்த்ததுக்காக, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதே விஜய் அவர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க முடியுமா? டெஃபினட்டா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்திலே 3 லாங்குவேஜ் பாலிசியை சொல்லி கொடுத்துக்கிட்டு பப்ளிக்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 2 லாங்குவேஜ் பாலிசியை ப்ரீச் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் டெஃபினட்டா இது அரசியல் நாடகமாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கான ஒரு சைனேஜ் நடத்தும் பொழுது டிவிகே கட்சியை சார்ந்த ஆனந்த் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா பிரசாந்த் கிஷோர் வாக் அவுட் பண்ணிடுறாரு. மொழி மேல ஒரு பற்று இருக்கக்கூடிய, ஹிந்தி மேல பற்று இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு உங்க பார்ட்டி பத்தி பேச வைக்க வேண்டிய காரணம் என்ன? அதுலயே தெரியுது ரெண்டாவது முரண்பாடு என்னன்னு. மூணாவது முரண்பாடு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாரு விஜய் அவர்கள். பண்ணையாறு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இந்த பண்ணையாறு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பிஜேபி குறிப்பிடுறாரா டிஎம்கே குறிப்பிடுறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது டைனாஸ்டி பாலிடிக்ஸ் சொல்லும் பொழுது காங்கிரஸையும் சொல்றாரு, டிஎம்கேயும் சொல்றாரு, பண்ணையார் அப்படின்னு சொல்லும் பொழுது பிஜேபியும் குறிப்பிடக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது. அப்போ இந்த பண்ணையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பின்னாடி என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்பெல்லாம் பண்ணையார்கள் தான் கட்சியில இருக்காங்க, அவங்க தான் பொசிஷன்ஸ்ல இருக்காருன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது தன்னை எம்ஜிஆர் அவர்களுடையும் அண்ணாவோடையும் ஒப்பிட்டுக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா ஒப்பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா அவர்களுடைய உழைப்பென்ன, எம்ஜிஆர் அவர்களுடைய உழைப்பென்ன, எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல எந்த மாதிரியான தாட்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்த்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் டிராவல் ஆகும் பொழுது தன்னுடைய படம் ஓடணும்னு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கல, தன்னுடைய கருத்துக்கள் ஏழைகளை மேலே கொண்டு வரணும்னு சொல்லி தான் எம்ஜிஆர் அவர்கள் பல படங்களை நடிக்கிறாரு. அவருடைய ஐடியாவே ஒரு ஏழை மக்களை சார்ந்து ஒரு சோசியலிஸ்ட் கொள்கைகளை சார்ந்து தான் அவருடைய படங்கள் இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் அவருடைய பாடல்கள்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பாடல்கள் ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிமையும் இல்லாட்டி கருத்து இருக்கக்கூடிய ஒரு மூவியையும் ஒரு சாங்ஸையும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அதில் தான் பல பேர் அட்ராக்ட் ஆனாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அறிஞர் அண்ணா அவர்கள் டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸோட தான் பார்ட்டி ஆரம்பித்தார். பட் யங்ஸ்டர்ஸோட பார்ட்டி ஆரம்பித்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் தொடர்ச்சியாக மக்களோட களத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அதே மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மக்கள் கிட்ட போயிட்டு உழைச்சதுக்கு அப்புறம் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில சக்சஸ் ஆகி சப்சிக்வெண்டா பவருக்கு வந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேத்து வரைக்கும் படம் நடிச்சுட்டு இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தன்னை எம்ஜிஆரோடையும் இல்ல அறிஞர் அண்ணாவோடையும் கம்பேர் பண்ணிக்கிறதுங்கிறது டெஃபினட்டா
அன்கம்பேரபிள். காரணம் வந்து அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆரும் லெஜெண்ட்ஸ். அவங்க முன்னாடி வந்து விஜய் அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸை எதிர்க்கிறவர் தன்னுடைய பிசினஸ் ரீசனுக்காக இதே டைனாஸ்டி இருக்கக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து தான் தன்னுடைய மூவி கெரியரை வந்து பில்ட் பண்ணார். அப்பெல்லாம் தெரியாத டைனாஸ்டி பாலிடிக்ஸ், அப்பெல்லாம் புரியாத டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இப்ப புரிய ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? ஏன்னா பவர் எப்படியாவது கேப்சர் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ இது வந்து பிரின்சிபல் சென்டர்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து அவர் கொண்டு போற மாதிரி தெரியல. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்ப வந்து விஜய் அவர்கள் இந்த பாயிண்ட்ஸை ரீச் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு அரசியல் படுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் ஆகப்பட்டது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஸ்பீச். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 3 விஷயத்தை வந்து ஸ்டேட்ல வந்து கெட் ரிட் ஆஃப் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கரப்ஷன், கம்யூனலிசம் அண்ட் டைனாஸ்டி. இந்த 3 விஷயத்துக்குமே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஸ்ட்ல அவர் சப்போர்ட் பண்ண கட்சிகள் நீங்க எடுத்து பாருங்க. டிஎம்சி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இத்தனை நாள் வந்து சப்போர்ட் பண்ணது பல கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு அவரால் அந்த கட்சியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன்ஸை வின் பண்ணியிருக்காங்கன்றது நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் அவரால் வந்து வின் பண்ணதை வந்து பல பேர் வந்து சொன்னதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாரு, இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து பயணிச்சு அவங்கள வந்து பவருக்கு கொண்டு வரக்கூடிய யூகங்களை வகுத்து கொண்டு வந்ததா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்து எங்கேயும் வந்து இதை வந்து பெருசா கிளைம் பண்ணாட்டி கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் கொண்டு வந்தாரு, ஐபாக் டீம் வச்சு கொண்டு வந்தாருங்கிறத பல பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, டைனாஸ்டி பாலிடிக்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கணும் தமிழ்நாடு, கம்யூனலிசம்க்கு அகேன்ஸ்டா இருக்கணும் தமிழ்நாடு, கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கணும் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்லோகன் சொல்றாரு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டெவலப்டா இருக்கு, இதெல்லாம் 3மே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிஎம்கே வந்து அவர் என்கேஜ் பண்ணும்போது ஒரு வார்த்தையும், இன்னைக்கு டிவிகேல ஒரு வாய்ப்பு வரும்பொழுது சீஃப் கெஸ்டா வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்கிறது அவருடைய பிசினஸ்க்காகவும் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்காகவும், அவர் வந்து அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்காகவும் தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கொண்டு வந்த டிஎம்கே, அவர் சப்போர்ட் பண்ண டிஎம்கே கட்சியை பத்தியே இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணி அது வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸா இருக்கு, கம்யூனலிசமை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய இன்டென்ஷன் என்னன்றதையும் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. 2ஆம் வருட ஆண்டு விழா தமிழக வெற்றி கழகத்துடைய மொத்த ப்ரோக்ராமை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தங்களுடைய சொந்த பிஸ்னஸ்க்கு ஒன்றும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத பற்றியும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை பேசும்பொழுதும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குமா, தமிழ்நாட்டில் வந்து பவரை பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக என்ன சொல்றாரு, டிவிகே வந்து பவருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா, இன்னைய தேதியில விஜய் அவர்களுடைய பிரசன்ட் அரசியல் யூகங்களை பார்க்கும் பொழுது வர முடியாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஃபியூச்சர்ல வகுக்கக்கூடிய யூகங்கள்னால வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அதுவும் வந்து இன்னைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் யூகங்கள் வகுத்தாலும் இன்னும் பல வருடங்கள் விஜய் அவர்கள் அரசியல் படுத்தினாதான் அரசியல சக்சஸ் ஆக முடியுமே தவிர இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அரசியல வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்களுக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். பட் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து டெஃபினட்டா எல்லா கட்சியும் செய்ய வேண்டியது தான், எல்லா கட்சியிலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்க நேஷனல் பார்ட்டி எடுத்தாலும் சரி, ஏடிஎம்கே கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான பல யூகங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே வந்து ஆல்ரெடி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபியில் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸும் ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால விஜய் அவர்களோட கட்சி மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையாது அவர் கிளைம் பண்ற மாதிரி. விஜய் அவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது கொஸ்டின் வந்து 2 வருது. யங்ஸ்டர்ஸ் 35 வயசு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸை தான் ஒரு கான்ஸ்டிடுவன்சிலும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க வைப்பாரா, நாளைக்கு ஒரு சமயம் ஏடிஎம்கேல இருந்தும் டிஎம்கேல இருந்தும் ஒரு சில பேர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். வாய்ப்புனா என்ன வாய்ப்பு, டிவிகேல கட்சி பொறுப்பை பத்தி பேசுறாரா, இல்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல ஆட்சி பிடிக்கிறதுக்கான யூகங்களை வகுக்கும் போது மற்ற கட்சியில் இருக்கிறவங்களை வந்து எடுத்துக்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கட்டாயம். காரணம் என்ன,
இத்தனை வருஷம் அவருடைய பயணத்தில் ஃபிலிமில் நடிக்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்காக போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் தான் அவருடைய படங்கள் ஓடுறதுக்கான பல வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பல படங்கள் ஓடாமல் இருந்தால் கூட பல படங்கள் ஓடினதுக்கு காரணம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸ் தான். அப்போ ஃபேன்ஸ்க்கு தான் டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். விஜய் அவர்கள் உறுதிப்படுத்துவாரா நாளைக்கு ஃபியூச்சரில் 234 தொகுதியிலையும் அவர் நிற்கிறதா இருந்தால் வெறும் 35 வயசு கீழே இருக்கவங்களோ இல்லை 35-40 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு, எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்க வைப்பாரு, ஃபியூச்சரில் எம்பி கேண்டிடேட் நிற்க வைப்பாருன்னு கேரண்டி பண்ண முடியுமா? இல்லை யங்ஸ்டருக்கு வந்து கட்சியில் வாய்ப்பு கொடுத்து ஆட்சியில் நாளைக்கு வேற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்றத உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்காரு விஜய் அவர்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை விஜய் சொல்லும் பொழுது, கட்சியில் இருக்கவங்கலாம் பண்ணையராக இருக்காங்க, இல்லை கட்சி பவருக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணையர் ஆகிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னைய தேதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஃபவுண்டர் விஜய் அவர்கள் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஃபியூச்சரில் இன்னைக்கே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஃபியூச்சரில் தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து யாரும் கட்சிக்கு வர மாட்டாங்க, இல்லை அவர் ஆட்சி பிடிச்சா தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவருடைய கட்சி கொள்கையிலே கொண்டு வருவாரா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஒரு சமயம் அதை சொல்றதுக்கான தயக்கம் இருந்தா அவரும் ஃபியூச்சரில் பவருக்கு வந்தால் வாய்ப்பு இருந்தால் அவரும் ஒரு ஃபியூடல் லார்டாவும் இல்லாட்டி பண்ணையார்கள் இருக்கக்கூடிய கட்சியா அவருடைய கட்சி மாறாது. விஜய் அவர்களை இன்னைக்கே கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க. அவருடைய ஃபேமிலியில இருந்தோ இல்லை அவருடைய ஃபேமிலியை சார்ந்து இருக்கவங்களோ நாளைக்கு ஃபியூச்சர்ல கட்சியோ இல்லை கட்சி பதவிக்கோ வரமாட்டாங்க, இது ஒரு டெமோக்ராட்டிக் கட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கே டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கும் பொழுது கிளியரா சொல்லியிருந்தாரு, கட்சியுடைய கொள்கையில கடக்கோடி தொண்டன் கூட ஒரு கட்சியோட லீடரை எலெக்ட் பண்ணக்கூடிய பவர் வேணும்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அது இல்லாதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுகவை தொடங்கினாரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸை விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில கொடுப்பாரா, இல்லை இந்த கட்சியாகப்பட்டது ஃபேன்ஸ் நடத்தக்கூடிய கட்சியாவே இருந்துருமா, மக்கள் கட்சியா மாறுமா? விஜய் அவர்கள் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறத விட்டுட்டு, இல்லை அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட்டுக்கிறத விட்டுட்டு, அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆரும் செஞ்சதை தன்னுடைய கட்சி கட்டமைப்பிலையும் தன்னுடைய கட்சியுடைய வரைவமைப்பிலும் தன்னுடைய கட்சியுடைய கொள்கையிலையும் தன்னுடைய கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட்லையும் கொண்டு வந்தால் அப்போ ஒப்பிட்டுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் தன்னை அறிஞர் அண்ணாவோடையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒப்பிட்டுக்கிறது எந்த அளவுக்கு ரைட் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்தில் தெரியல. பட் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை விஜய் எடுப்பாரு, ஸோ தட் அவர் அண்ணா மாதிரியும் எம்ஜிஆர் மாதிரியும் ஆவாரா மாட்டாராங்கிறது வரக்கூடிய நாளில் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரை கட்சி வெறும்னே ஃபேன் நடத்தக்கூடிய கட்சியா இருக்குமா, இல்லை மக்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியா மாறுமா அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் முடியுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் பிரசாந்த் கிஷோர் அவர்களை கொண்டு சீஃப் கெஸ்டா உட்காரதுனால அவருடைய கட்சி ஓட்டு தான் குறையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது.